உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்காக நம்மை தாழ்த்தி முற்றுமுடிய அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தருக்கு ஆண்டவரே மகிமை செலுத்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவனுக்கு ஏற்ற பலி நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை நீர் புறக்கணிப்பதில்லை. ஆண்டவரே, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. அவரையே நம்பி, அவர் தருகிற நன்மைகளை நம்பி, அவர் பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிற ஒருவரையும் அவர் வெறுமையாய் விடுவதில்லை. கரங்களை உயர்த்தி ஓரிபாலா கரதூரன் தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக அவருடைய கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் கிட்டி சேரும்படி நான் வரும்படி ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் நிரப்பி, அதைத்தான் நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். உள்ளே தாகமுள்ளவன் மேல் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். கர்த்தருக்கே காத்திரு, திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல பலன் அடைந்து ஒவ்வொருவரையும் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் இளைப்படையார்கள், ஓடினாலும் சோர்ந்து போகார்கள். ஒரு புதிய பலன் தம்மை நோக்கி காத்திருந்து தம்மை தேடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பலவீனங்களும் மாறுவதாக. In the name of Jesus Christ. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவீராக. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? அவர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மை விசாரிக்கிறார். நம் கண்ணீரை துடைக்கிறார். நம் வேதனைகளை நீக்குகிறார். உள்ளே அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். பிரசன்னத்தால்
பிரசன்னத்தால் நிரப்பிடும். கரங்களை உயர்த்தி உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நிரப்பிடும். நல்ல கரங்களை தட்டி முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் நம் நடுவில் இருக்கிறபடியால் அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென். நாம் உட்காரலாம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். அவர் வேத வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த உலகம் கொடுக்கிற இன்பம் எல்லாம் கொஞ்ச காலம்தான், அவைகள் சிற்றின்பம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நித்திய பேரின்பம் அவருடைய சமூகத்தில் மாத்திரம் தான் உண்டு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஏசாயா 40வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் மலைகளை துலாக்கோலால் நெருக்கிற தேவன், தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிற தேவன். தண்ணீர்களை கைப்பிடியால் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள தண்ணீரை எல்லாம் அவருடைய கைப்பிடியில் அளந்தார். கைப்பிடி என்று சொன்னால் ஒரு கைப்பிடி, அந்த கை எப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிடி தண்ணி எடுத்தா அது இந்த இதுக்குள்ள எவ்வளவு தண்ணி அடங்கும், அவ்வளவு தண்ணி தான் நம்ம கைக்குள்ள அடங்கும். ஆனால் இந்த முழு உலகத்தில் உள்ள நீரையும் அவர் கைப்பிடியால் அளந்த தேவன். வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்த தேவன். வானங்கள் எவ்வளவு பெரிதென்று யாராலும் ஆராய்ச்சி செய்ய முடியாது. அதைத்தான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயமும் ஆராய்ந்து முடியாது. வானத்தை ஆராய்ச்சி செஞ்சு முடிக்கல, பூமியின் கீழே என்ன இருக்குதுன்னு இன்னும் ஆராய்ச்சி செய்து முடிக்கவில்லை, போய்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவ்வளவு வல்லமை உள்ள, சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, அவர் உங்களோடு இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் என்ன செய்தாராம்? பூமியின் மண்ணை மரக்கால், ஒருவேளை விவசாய அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரிந்திருக்கும், மரக்கால் அளவு, அந்த மரக்காலில் பூமியின் மண்ணை அவர் அடக்கினாராம். பர்வதங்களை துலாக்கோலால், மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? அவர்தான் ஆதி அந்தமும் இல்லாத சர்வ வல்லமை உள்ள தேவன். வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது. உலகத்தின் அதிசயம், படைத்தவர் ரகசியம், கர்த்தரின் செயல்தான் அது. அவருடைய மகத்துவத்தை எண்ணி அவரை துதிப்போம். எல்லா கரங்களை தட்டி வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது. உலகத்தின் அதிசயம், படைத்தவர் ரகசியம், கர்த்தரின் செயல்தான் அது. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது. உலகத்தின்
அதிசயம் படைத்தவர் ரகசியம் கர்த்தரின் செயல்தான் அது. வானையும் பூமியையும் படைத்தவர் யார்? பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் யார்? வானையும் பூமியையும் படைத்தவர் யார்? ஆடாமல் அசையாமல் அஸ்திபாரம் இட்டவர் யார்? வானையும் பூமியையும் படைத்தவர் யார்? ஆடாமல் அசையாமல் அஸ்திபாரம் இட்டவர் யார்? வனாந்திர வயல்வெளியில் விதை போட்ட வித்தகர் யார்? அவாந்தர வெளிகளிலே விருட்சங்களை நட்டவர் யார்? வனாந்திர வயல்வெளியில் விதை போட்ட வித்தகர் யார்? அவாந்தர வெளிகளிலே விருட்சங்களை நட்டவர் யார்? அவர் ஆதி அந்தமில்லா தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவர் ஆதி அந்தமில்லா தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவரின் கரத்தால் உலகம் உண்டானது. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது. உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம் கர்த்தரின் செயல்தான் அது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று நினைக்கிறாயோ? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. அதிகாலை பனித்துளியை பொழிந்தவர் யார்? வான்மேகம் மழையை பொழியும் அதிசயம் செய்தவர் யார்? அதிகாலை பனித்துளியை பொழிந்தவர் யார்? வான்மேகம் மழையை பொழியும் அதிசயம் செய்தவர் யார்? கருவில் உள்ள குழந்தைக்கும் கல்லில் உள்ள தேரைக்கும் உணவளித்து பாதுகாக்கும் பரம்பொருள் யார்? கருவில் உள்ள குழந்தைக்கும் கல்லில் உள்ள தேரைக்கும் உணவளித்து பாதுகாக்கும் பரம்பொருள் யார்? அவர் ஆதி அந்தமில்லா தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவர் ஆதி அந்தமில்லா தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவரின் கரத்தால் உலகம் உண்டானது. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது. உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம் கர்த்தரின் செயல்தான் அது. காற்றுக்கு பண்டகசாலை அமைத்தவர் யார்? கரை புரளும் கடலுக்கு ஒரு எல்லை கோடு வைத்தவர் யார்? காற்றுக்கு பண்டகசாலை அமைத்தவர் யார்? கரை புரளும் கடலுக்கு ஒரு எல்லை கோடு வைத்தவர் யார்? எரிமலை குமுறும் நேரம், கடல் பொங்கும் சுனாமி நேரம், பூமியே அதிலும் தூரம் அறிந்தவர் யார்? எரிமலை குமுறும் நேரம், கடல் பொங்கும் சுனாமி நேரம், பூமியே அதிலும் தூரம் அறிந்தவர் யார்? அவர் ஆதி அந்தமில்லா தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவர் ஆதி அந்தமில்லா தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவரின் கருத்தால் உலகம் உண்டானது. வானத்தின்
உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது. உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம், கர்த்தரின் செயல்தான் அது, கர்த்தரின் செயல்தான் அது, கர்த்தரின் செயல்தான் அது. அவர் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் பொழுது நீ எங்கே இருந்தாய்? அவருக்கு ஆலோசனை கொடுத்தவர் யார்? அவர் சமுத்திரத்திற்கு எல்லை கோடு அமைத்த போது அவர் அருகில் இருந்தவர் யார்? நான் கர்த்தர், நானே அதை செய்தேன், நானே அந்த வார்த்தைகளை, நான் சொல்லிய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நம்மை எப்பொழுது தெரிந்து கொண்டாராம்? அப்படி அற்புதமாய் படைத்த இந்த பூமியை அவர் உருவாக்கும் முன்னே உங்களை தெரிந்து கொண்டார். பக்கத்தில் சொல்லுவோம், பூமி எல்லாத்தையும் உண்டாக்குறதுக்கு முன்னாலே உங்களை தெரிந்து கொண்டார். எதற்காக? எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். நம்மை முன்னறிந்தார், நம்மை முன்குறித்தார், நம்மை அழைத்தார். எதற்கு? நம்மை நீதிமான்கள் ஆக்கினார். அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். எதற்கு? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக. ஹல்லேலூயா. அதை உணர்ந்த தாவீதுதான், என் தாயின் வயிற்றில் என் எலும்புகள் உருவாகும் விதத்தை உம்முடைய கண்கள் கண்டது. என் சரீரத்தின் அவயவங்கள் ஒன்றாயிலும் இல்லாமல் இருக்கும் போதே அவைகள் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு உம்முடைய புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டபடியால் உம்மை துதிக்கிறேன். வலது கரத்தை உயர்த்தி, 5 மாதத்தில் பிறப்பதை தெரிய வைத்தான், எந்த நாள் மரணம் என்பதை ரகசியமாயே வைத்தான். 5 மாதத்தில் பிறப்பதை தெரிய வைத்தான், எந்த நாள் மரணம் என்பதை ரகசியமாயே வைத்தான். இறைவனின் ரகசியங்களை அறிந்தவர் எவரும் இல்லை, சிந்திக்க காலம் இல்லை, தப்பிக்க அவர்தான் இல்லை. இறைவனின் ரகசியங்களை அறிந்தவர் எவரும் இல்லை, சிந்திக்க காலம் இல்லை, தப்பிக்க அவர்தான் இல்லை. ஆதி அந்தமில்லா தேவன், அகிலம் படைத்த ராஜன், அவர் ஆதி அந்தமில்லா தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவரின் கரத்தால் உலகம் உண்டானது. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது. உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம், கர்த்தரின் செயல்தான் அது. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது. உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம், கர்த்தரின் செயல்தான் அது, கர்த்தரின் செயல்தான் அது, கர்த்தரின் செயல்தான் அது. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். கர்த்தரின் செயல்களிலே, கர்த்தரின் படைப்புகளிலேயே மிகவும் உன்னதமான ஒரு படைப்பு எது தெரியுமா? அந்த படைப்பு உங்கள் அருகில் உட்கார்ந்து இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரின் உன்னதமான படைப்பே. ஓ ஹல்லேலூயா. அவர் படைத்த படைப்புகளிலே அற்புதமானது நாம் தான், நமக்காகத்தான். ஒருவேளை கர்த்தருடைய வழிகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம், எங்கே நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். யாக்கோபு யாருமே இல்லாத போது அந்த வனாந்தரத்திலே எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எங்க போறோம்னு தெரியாது, எங்கே போயிட்டு இருக்கிறோம், தேடி போய்கொண்டு இருக்கிறோம், அப்பா அம்மா சொன்ன இடத்துக்கு போய்கொண்டு இருக்கிறோம், ஆனால் வழிகாட்ட யாரும் இல்லை. அப்பொழுது அந்த வனாந்தரத்திலே
யாருமே அவனுக்கு நம்பிக்கையாக இல்லாத நேரத்திலே அவன் ஒரு கல்லை தன் தலையின் கீழ் எடுத்து வைத்து படுத்துக் கொண்டான். ஆனால் யாருமே காணாத இடத்திலும் நம்மை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. கர்த்தர் அவனை கண்டார், அவனுக்கு தரிசனமானார். தேவதூதர்கள் வானத்துக்கும் பூமிக்கும் ஏறுகிறதும் இறங்குகிறதை அவன் தரிசித்தான். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று சொன்னார், யாக்கோபே, நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். நீ மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இடம் கொண்டு பரம்புவாய். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கீங்க? கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் வலது கையை உயர்த்தி கைவிடவே குறித்த காலத்திற்கு நிறைவேறும்படி தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். ஏனென்றால் அது கர்த்தர் சொன்னது. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். அவர் மனம் பார மனபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் பொய் உரையாத தேவன். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏபத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏபத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாய்க்குடைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சேர்ந்து இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். செல்லும்
செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். லாபான் அவனுடைய மாமனாருடைய மந்தைகள் பலுகி பெருகும்போது அவைகள் எல்லாம் யாக்கோபு உடையவைகளாக மாறும்படியாக கர்த்தர் செய்தார். ஏன் தெரியுமா? அந்த லாபான் யாக்கோபுடைய சம்பளத்தை வேதம் சொல்லுகிறது 10 முறை மாத்தினான். உங்க அப்பா என் சம்பளத்தை 10 முறை மாத்தினான்னு சொல்லிட்டு, உன் தகப்பன் என்னை ஏமாற்ற நினைத்தார். ஆனால் யாக்கோபு சொன்னான், என் தகப்பனுடைய தேவனோ அவர் என்னோடு இருக்கிறார். உங்க அப்பா என்னை ஏமாத்தலாம், ஆனா எங்க அப்பாவுடைய தேவன் என் கூட இருக்கிறதுனாலே அவர் என்னை பெருகும்படி செய்தார். இன்றைக்கும் அப்படித்தான். யாக்கோபே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று நினைக்கிறாயோ என்று ஆவியானவர் நம்மை பார்த்து உணர்த்துகிறார். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த அனாதி தேவன் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நல்ல கைகளை தட்டி ஒன்றுமில்லாமல் சென்ற யாக்கோபை 2 பரிவாரங்களுடைய பூமி தாங்கிக் கொள்ள கூடாத அளவு ஆசீர்வதித்த தேவன். பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று உன்னை மட்டுமல்ல, உன் மூலமாக பூமியின் வம்சங்களை, இந்த பட்டணத்தையே ஆசீர்வதிக்கும்படி, இந்த தேசத்தையே ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவு எத்தனை பேர் கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஒவ்வொருவருக்கும் ஒரு பெத்தேல். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். யாக்கோபு சொன்னான் தரிசனத்தை பார்த்து, இது மெய்யாகவே
தேவன் இருக்கிற தங்குகிற ஸ்தலம், இது கடவுள் இருக்கிற இடம். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசுகிற இடம். அநேகருக்கு இது பெத்தேலாக, ஏல் பெத்தேலாக கர்த்தர் மாற்ற சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை அது இன்றைக்காக கூட இருக்கலாம். யாக்கோபின் எதிர்காலத்தையே மாற்றின அந்த தரிசனம் கொடுத்த தேவன் அவனுக்கு வாக்குரைத்தது போல இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற நாளாக இருக்கலாம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே சொல்லுவோமா? அவரே யாரு? அவர் யாரு? அவர் சர்வ வல்லமை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவருடைய வலது கரம் வானங்களை அளவிட்டது. எம்டியா இருந்த பேதுருவின் படகை நிரப்பின. 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை போஷித்த சர்வ வல்லமை. அவர் கை அவ்வளவு பெரிய கை. ஹல்லேலூயா. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது பூமியை சுதந்தரிப்பதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு வழியை நீ. இந்த பாடல் மூலமாக கடந்த ஒரு வாரமாக ஆவியானவர் அதிகமாக என்னோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். கர்த்தருக்கு வழியை நீ. அப்படியே ஒப்பு கொடுப்போமா? புது பாடல் தான், எளிதாய் கற்றுக்கொள்ளலாம். ஆவியில் நிறைந்து அது ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து அப்படியே நம்ம உள்ளுக்குள்ள போகும்படியாக ஆவியானவர் உதவி செய்வாராக. அப்படியே அறிக்கையிட்டு நாம் பாட போகிறோம். ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு தருகிறார். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். செம்மையானவர்களின் வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை. காத்திரு, நீ காத்திரு. பக்கத்துல சொல்லுங்க, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். ஆபிரகாம் எத்தனை வருஷம்? 1 2 இல்லையா, 100 வருஷம். ஆபிரகாம் மட்டும்தான் காத்திருந்தா நினைக்கிறோம். ஆனா அவன் கூட ஒருத்தர் இருந்தா பாருங்க, சாரா, அவளும் காத்திருந்தா. இனி வாய்ப்பே இல்லை நினைச்சா. அதனால தான் விழுந்து விழுந்து சிரிச்சா. ஆபிரகாமும் சிரிச்சாரு. ஆனால் அப்படி எம்டியா இருந்தவர்கள் சிரித்ததே, ஈசாக்க பிறந்த உடனே ஈசாக்க பார்த்து பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அப்படித்தானே? அப்பொழுது நம்ப முடியாம சிரிச்சிருப்பாங்க. இப்பொழுது நம்பவே முடியாம தான் அவனை பார்த்து பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அப்படி உங்கள் அழுகைக்கு பதிலாக ஆனந்த களிப்பை கர்த்தர் உண்டாக்குவார். காத்திரு, நீ காத்திரு. அன்னாள் காத்திருந்தா. எவ்வளவு நாள், எத்தனை வருஷம்னு தெரியல. ஆனால் அந்த காத்திருப்பு வேஸ்டா போகல. அற்புதமான சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். நாம கூட காத்திருக்கலாம், குழந்தைக்காக காத்திருக்கலாம், ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கலாம். ஆனால் டைம் டிலே ஆக ஆக அவரு எப்பொழுதுமே ரொம்ப ஸ்பெஷலான டிஷ். போய் நீங்க ஹோட்டல்ல போய் மெனுவை பார்த்து ஆர்டர் போட்டீங்கன்னா இட்லி சொன்னா உடனே வந்துடும். ரொம்ப விவரமானவங்க இட்லி சொல்லி சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் ரொம்ப அதில் இருக்கிறதுலையே நமக்கே புரியாத ஒன்றை செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணணும்னு வைங்க, 3/4 மணி நேரம் உட்காந்துருக்கணும். ஆனால் அது வரும்போது எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் கிளாஸாக வரும். அப்படித்தானே? நல்ல படைப்புகளை உண்டாக்குவதற்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே, அவர் செய்கிற அற்புதத்திலே, அதனோட அவர் வேதனையை கூட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு,
நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு. நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு. அவர் மேல் நம்பிக்கையாய் காரியம் வாய்க்கும். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். பாடுவோம். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு. நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு. நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு. அவர் மேல் நம்பிக்கையாய் காரியம் வாய்க்கும். காத்திரு, நீ காத்திரு, சேர்ந்து பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு. அவர் மேல் நம்பிக்கையாய் காரியம் வாய்க்கும். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு. பூமியை சுதந்திரமா உனக்கு தருகிறார். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு. பூமியை சுதந்திரமா உனக்கு தருகிறார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு. நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு. நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு. அவர் மேல் நம்பிக்கையாய் காரியம் வாய்க்கும். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு. அவர் மேல் நம்பிக்கையாய் காரியம் வாய்க்கும். வேதத்தில் சங்கீதம் 37 ஆவியானவர் இப்படி எழுதியிருக்கிறார். கர்த்தரையே நோக்கி காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் நீ எரிச்சலாகாதே. துர்மார்க்கனை பார்த்து நீ பொறாமப்படாத. அவன் பச்சையான தனக்கு ஏற்ற நிலத்தில் முளைத்த மரத்தை போல இருக்கிறான். ஆனால் அவனுடைய அழிவு சடுதியாக வரும். ஆனால் நீ எனக்கு காத்திரு. பூமியை சுதந்தரிப்பதற்கு நான் உன்னை உயர்த்துவேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு. பூமியை சுதந்திரமா கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு. பூமியை சுதந்திரமா உனக்கு தருகிறார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு. நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு. நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திருப்பேன், காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன், அமர்ந்திருப்பேன். அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். வலது கையை காத்திருப்பேன், காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன், பொறுத்திருப்பேன். அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு.
நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வை, காரியம் வாய். எழுந்து நின்று துன்மார்க்கன் நீதிமானை கொல்ல வகை தேடுகிறார். துன்மார்க்கன் நீதிமானை கொல்ல வகை தேடுகிறான். ஆனாலும் தேவன் அவன் கையில் இவனை விடுவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீதிமான் ஒருபோதும், அப்படி அறிக்கை செய்து பாடுவோமா, வெட்கமடைவதில்லை. ஏன் தெரியுமா? ஏன் வெட்கமடைவதில்லை தெரியுமா? கர்த்தர் தமது கையினா அவனை தாங்குவார். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குகிறேன். அவருடைய வலது கரம் வானங்களை அளவிட்டது. அவருடைய வலது கரம் வல்லமை உடையது. நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினா அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாய் காரியம் வாய்க்கும். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாய் காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மாறாதவர். அவர் நித்தம் உன்னை நடத்துவார். ஓ, நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, உனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். இவளது கரங்களை உயர்த்தி காத்திருப்பேன் காத்திருப்பேன், அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். ಶಬರದೂರ ನಮನ ಮನ ಮರ ದುರಲ ಬಲ ಬರ ದೂರ ನಮನ ಮರ ಕರ ದುರ್ಲಿ ಶಬರಮ ದೂರ ಬಲ ಬಲ ಬರ ದೂರ ಕರ ನಮನ ಮರ ದೂರ ನಮನ ಮರ ದೂರ. ಎಲ್ಲರೂ ಕೊಂಚ நேரம் ஒரு சில நிமிடங்கள் பல கர தூர ಶಬರಮ ಕರ ನಮನ ಮರ ದೂರ ನಮ. வாய்களை திறந்து, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வாய்களை திறந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை, அவருடைய வாக்கு தத்தங்களை அப்படியே அறிக்கை செய்ய, அப்படியே அறிக்கை செய்ய செய்ய செய்து ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்க. நன்மை செய்கிற ஒருவன். இந்த உலகத்தில் எல்லாரும் நமக்கு தீமை செய்ய நினைக்கலாம், கூட இருந்தே நம்ம ஏமாத்த நினைக்கலாம். ஆனா நன்மை செய்ய ஒருவர் உண்டு.
அவர் நித்தம் செய்கிற தேவன். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. எத்தனை பேருக்கு ஆண்டவர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்? கரங்களை உயர்த்தி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. அருகோல சுமந்தீரே. நன்றி. அனைவரும் ஓயாமல் அனைவரும் ஓயாமல் ஒரு கருத்து காத்தீரே. நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே. நன்றி. ஒரு கருத்தோல காத்தீரே. நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே. நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. கருத்தோல சுமந்தீரே. நன்றி. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லி ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. அப்படியே நாங்கள் ஜெபிக்கும் போது அன்றன்றுள்ள அப்பத்தை நாங்கள் திகைக்காதபடி என்ன செய்வோம் என்று ஏங்குகிற நேரத்தில் எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னாவை பொழிந்தது போல எங்களுக்கு மன்னாவை பொழிந்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் வழி நடத்தினீரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என்
சுமந்தீரே நன்றி. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை சேர்ந்து சொல்லுவோமா, அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஒவ்வொருவரையும் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க நடத்துதலுக்குள்ளாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆளுகை செய்யும், வழி நடத்தும், அதிசயங்களை காண செய்யும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இதை குறித்து என்ன 1ஆம் தேதி கொஞ்சம் பேசினேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். 26ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, காபிரேல் தூதன் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாளுக்கு என்ன தரிசனமாகி சொல்லப்பட்டதை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். மரியாளை குறித்து அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. 27, 28 வசனங்களை வாசித்து பார்த்தால் 30 வசனர் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மரியாள் எப்படிப்பட்டவள்? யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டவள். அது மட்டுமல்ல, ஒரு கன்னி பெண்ணானவள். அது குறித்து வேதம் சொல்லுது, கிருபை பெற்றவள், கர்த்தர் அவளோடு கூட இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அவளை குறித்து வாசிக்கிறோம். எனவே மரியாள் ஒரு புருஷனுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருந்தார். இன்னும் திருமணமாகவில்லை, நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. அவள் ஒரு கன்னி பெண். அவள் ஒரு தேவனால் கிருபை பெற்றவள். கர்த்தர் அவளோடு கூட இருந்தால் ஸ்திரீகளுக்குள் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் காணப்பட்டாள். இந்த பெண்மணியாகிய கன்னி பெண்ணாகிய மரியாளுக்கு, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த கன்னி பெண்ணாகிய மரியாளுக்கு காபிரேல் தூதன் வெளிப்பட்டு சொன்னா, நீ கர்ப்பவதி ஆவாய், குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொன்னா. உடனே அந்த இயேசுவை குறித்து என்ன அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவரின் குமார் எனப்படுவா, பிதா தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பா, யாக்கோப்பின் குடும்பத்தார் அவர் அரசாளுவா, அவர் ராஜ்யத்திற்கு முடிவே இராது என்று என்ன அவள் பெறப்போகிற அந்த என்ன ஸ்தோத்திரம், அந்த குழந்தையை குறித்து என்ன அந்த தூதனாலே இவளுக்கு முன் அறிவிக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த வார்த்தையை சொன்ன உடனே நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவளுக்கு இருந்த ஒரு ஷாக். இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டா. இது எப்படி ஆகும்? 34ஆம் வசனமா பாருங்க. 34ஆம் வசனத்துல ஆண்டவருக்கு மரியாள், அதற்கு மரியாள் தேவதூதன் நோக்கி, இது எப்படி ஆகும்? ஐயா, உனக்கு நான் ஒரு கன்னிப்பெண், நான் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டு தான் இருக்கிறேன், இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லை, இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கும் பொழுது அவளுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒன்று வந்தது. ஸ்தோத்திரம். இது மனுஷனால் கூடாதுதான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இது எப்படி ஆகும் என்கிற காரியத்தை மட்டும் இன்றைக்கு உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அடுத்து உள்ளதை அடுத்த வாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அநேகருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? இது எப்படி ஆகும்? இது எப்படி கிடைக்கும்? இது எப்படி என் வாழ்க்கையில நான் பெற முடியும்? இது எப்படி நான் செய்ய முடியும்? இது எப்படி நான் கடந்து போக முடியும்? இது எப்படி நான் தாண்ட முடியும்? இது எப்படி நான் சந்திக்க முடியும்? இதை நான் ஃபேஸ் பண்ண முடியாது என்கிற பலவிதமான கேள்விகள் நமக்குள்ளாய் காணப்படலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிரச்சனை எப்படி சமாளிப்பது? இந்த நெருக்கத்திலிருந்து எப்படி வெளியே வருவது? இந்த கடன் பிரச்சனை எப்படி நான் தப்பித்துக் கொள்ளுவது? இந்த நெருக்கத்திலிருந்து எப்படி நான் விடுபடுவது? என் வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை நான் முன் வச்சிட்டேனே, இது எப்படி நான் செய்து முடிப்பேன்? என் பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் நினைச்சின ஸ்தோத்திரம் நாளை குறிச்சிட்டேனே, என் பிள்ளைகளுடைய திருமணத்தை எப்படி நான் நடத்த முடியும்? ஸ்தோத்திரம். இல்லை, ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டேனே, ஒரு தொழிலை ஆரம்பிச்சிட்டேனே, இந்த தொழிலை எப்படி நான் செய்து முடிக்க முடியும் என்கிற கேள்விகள் நமக்குள்ளே வரலாம்.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி ஆகும் என்று கேட்டவளுக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திற்கு நீங்கள் கேள்வியோடு கூட வந்திருக்கிறீர்களோ அதற்கு ஒரு பதில் கிடைக்காமல் இருக்கலாம், அதற்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம், அதற்கான ஒரு நிவாரணம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியான நமக்கு சொல்லுகிற காரியம், உங்கள் கேள்விகள் அத்தனைக்கும் பதில் ஒன்று, ஆண்டவர் இயேசு மட்டுமே. அல்லேலூயா. எதெல்லாம் உங்களால் முடியாததோ அதெல்லாம் கர்த்தரால் முடியும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும், பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆகாதது என் தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. எனவே இன்றைக்கு எந்த கேள்வியோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அந்த கேள்வியினுடைய பதில் இயேசு மட்டும்தான். அவர் செய்து முடிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சில சம்பவத்தை உங்களுக்கு முன்னிறுத்த ஆசைப்படுகிறேன். எது மனிதனால் கூடாமல் போனதோ அதை கர்த்தர் என்ன கூடும்படி ஆக்கினார். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது எப்படி கிடைக்கும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி கேட்டவர்களுக்கெல்லாம் தேவன் இந்த வேதத்தில் பதில் கொடுத்ததை குறித்து நாம் அநேக காரியத்தை தியானிக்க முடியும், பார்க்க முடியும். அதில் சிலதை மட்டும் உங்களுக்கு முன்னிறுத்த ஆசைப்படுகிறேன். முதலாவதாக யோவானின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39-40 வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 11:39-40 வாசிக்கும் பொழுது, அங்கே மார்த்தாள் மரியாள் என்று சொல்லப்பட்ட சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பான ஒரு சகோதரன் லாசரு என்பவன் இருந்தான். ஒரு நாள் வியாதிப்பட்ட பொழுது அவர்கள் இயேசுவிடத்தில் என்ன சொல்லி விடுகிறார்கள். இயேசுவிடத்தில் போய் சொல்லி, என்னுடைய சகோதரன் சுகவீனமாய் இருக்கிறான், நீ நேசிக்கிறவர், நீர் அன்பு செலுத்துகிறவன் இன்னைக்கு சுகவீனமாய் இருக்கிறான் என்று அந்த தகவல் இயேசுவுக்கு சொல்லப்படுகிறது. இயேசுவோ காலதாமதமாகி 4 நாட்கள் கழித்து வருகிறார். ஸ்தோத்திரம். அதற்குள்ளாக லாசரு மரித்து போய்விட்டான். இப்பொழுது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் மரியா எழும்பி ஓடி போகிறார். இயேசுவின் பாதத்தை பிடிக்கிறார். இயேசுவே, நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அவள் பிடிக்கிறார். அந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுடைய இருதயம் கலக்கம் அடைந்து இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை பார்க்கிறவர். நாம் வேதனைப்படும் பொழுது வேதனைப்படுகிறவர், நாம் துக்கப்படும் பொழுது துக்கப்படுகிறவர், நாம் சஞ்சலப்படும் பொழுது நம்முடைய சஞ்சலத்தை பார்த்து நமக்கு இறங்கி அற்புதம் செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எனவே அந்த மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். உடனே கேட்கிறார், அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்ட மாத்திரத்தில் அவன் வைக்கப்பட்ட இடம் காண்பிக்கப்படுகிறது. இயேசு அந்த இடத்துல போய் என்ன ஸ்தோத்திரம் சொல்லுகிறார், கல்லை புரட்டி போடுங்கள், எடுத்து போடுங்கள் என்று சொன்ன பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மார்த்தாள் கேட்கிறார், ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டே நாருமே என்று சொன்ன பொழுது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொன்னார். என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இது எப்படி நடக்கும் ஆண்டவரே? என் எண்ணத்திற்கு புலப்படாதது, என் சிந்தைக்கு புலப்படாதது, என் நினைவுக்கு புலப்படாதது, என் அறியாத ஒரு காரியம், எட்டாத காரியம், இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று கேள்வியோடு இருந்தால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் என் மகிமையை நீ காண்பாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் உங்கள் கேள்வி என்ன? உங்கள் கேள்வி என்ன? இது எப்படி நடக்கும்?
இது ஆமை ஸ்தோத்திரம் 4 நாள் ஆகிவிட்டது, நாறி போனது, அழுகி போனது. இதற்கு இன்னும் ஒரு என்ன பலன் வருவதற்கு காரணமே இல்லை. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒரு மரம் வெட்டப்பட்ட பின் தண்ணீரின் வாசனை அது மேல் பட்டாலும் அது திரும்ப முளைக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே போல தேவ மகிமை உங்க மேல இறங்கி வந்தால் முடியாததை முடியும்படி ஆக்குகிறவர், அழிந்ததை மறுபடியும் துளிர்விட பண்ணுகிற தேவன் நாம் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிட்டுப்பா, வேலை முடிஞ்சு போச்சு, தொழில் முடிஞ்சு போச்சு, பிரயாசம் எல்லாம் போயிட்டு இன்னும் பலனே கிடைக்காது, அது நாட்கள் சென்று விட்டது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் மறுபடியும் அந்த நன்மையை பார்க்க, ஆசீர்வாதத்தை பார்க்க கர்த்தர் கிருபையை தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க எல்லாரும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை நீங்க பாருங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் 38 வருஷமாக வியாதிகள் படுத்திருக்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. பெதஸ்தா மண்டபத்தில் என்ன இருக்கிறார்? அந்த மண்டபத்தில் என்ன 38 ஆண்டுகளாக தனிமையாக ஒவ்வொரு நாளும் விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். யார் எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? யார் என்னை இந்த வியாதியிலிருந்து விடுவிக்க முடியும்? யார் எனக்கு நன்மை செய்ய முடியும் என்று சொல்லி 38 ஆண்டுகளாக வெகு காலமாய் வியாதியாய் இருக்கிற ஒரு மனுஷன். அப்படி இருக்கிறவனை இயேசு கண்டார். அல்லேலூயா. இயேசு கண்டார். மனிதன் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஒருவனும் அவனுக்கு என்ன உதவி செய்வதற்கு முடியாத பட்சத்தில் 38 ஆண்டுகளாக அதே அந்த வியாதி படுக்கையில் என்ன கிடக்கிறான், முடங்கி போய் கிடக்கிறான், எழும்ப முடியாம இருக்கிறான், நன்மைகளுக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிறான். நடந்தது என்ன? இயேசு அந்த இடத்தில் வந்தா, அவனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் சொன்ன காரியம் என்ன? தண்ணீர் கலக்கப்படும் போது குளத்தில் கொண்டு போய் என்னை விடுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில உதவி செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபரை எதிர்பார்த்திருக்கிறீர்கள். ஒருவரும் உங்களுக்கு உதவி செய்யாமல் போயிருக்கலாம். ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமென் ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உதவி செய்யாமல் போனாலும் உன்னத தேவன் இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவர் என்று ஆமதிக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தில் என்ன ஸ்தோத்திரம், திங்கட்கிழமை என்ன ஸ்தோத்திரம், நம்முடைய சபை காரியமாய் ஒரு இடத்திற்கு போய்விட்டு வந்தேன். செவ்வாய்க்கிழமை வந்தது, திங்கட்கிழமை இரவு வந்தது. அமை ஸ்தோத்திரம், பாஸ்டம்மாவை பார்த்து சொன்னேன், 3 நாட்கள் நான் ஜெபிக்க போகிறேன், அமை ஸ்தோத்திரம் தொந்தரவு செய்யாத அப்படின்னு சொல்லி 3 நாட்கள் ஆண்டோடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாஸ்டர்மாட்ட சொன்னேன், நீ என் கூட வந்து ஜெபிக்கன்னா என் கூட வந்து ஜெபம் பண்ணுவா. காலையில, மத்தியானம், இரவு 3 பேரும் சேர்ந்து என்ன ஸ்தோத்திரம் சில மணி நேரங்கள் ஜெபித்தோம். அதற்கு போக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அமை ஸ்தோத்திரம், ஆண்டவரே எனக்கு இந்த 3 நாள் முடிவதற்கு முன்பாக எனக்கு ஒரு அடையாளத்தை நீர் காட்ட வேண்டும். அமை ஸ்தோத்திரம், 1 நாள் ஆகிவிட்டது, 2 நாள் ஆகிவிட்டது, 3ஆம் நாள் இரவிலே தூங்காமல் தேவ சமூகத்தில் புலம்பிக் கொண்டே இருந்தேன். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே எனக்கு நீர் அடையாளத்தை நாளைக்கு காட்டணும். நாளைக்கு 1ஆம் தேதி எனக்கு அடையாளத்தை நீங்க காட்டலன்னா என்ன நீங்க எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த பிரச்சனை நான் இனி சந்திக்க விரும்பல, இந்த நெருக்கத்தை நான் சந்திக்க விரும்பல, இந்த போராட்டத்தை சந்திக்க விரும்பல, என் ஊழியங்கள் முடங்கி போயிருக்கிறது. எனக்கு நீர் ஒரு அடையாளத்தை காட்டலன்னா இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பல, இதோட என் வாழ்க்கையை முடிச்சு கொள்வதற்கு எனக்கு நீர் உதவி செய்ய ஆண்டவரே. நீர் என்னை அழைச்சிருக்கிற என்பதையும் நீர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்திருக்கிற என்பதையும் நீர் எனக்கு நிரூபித்து காட்டணும். எனக்கு நாளைக்கு உதவி செஞ்சே நீர் ஆகணும் ஆண்டவரே. அடையாளத்தை காட்டாம விட மாட்டேன். போராடினேன். 1ஆம் தேதி இங்க வந்துட்டு என்ன ஸ்தோத்திரம் காலை ஜபத்தை முடித்து விட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுல போய் என்ன ஆண்டோடைய சமூகத்துல பல மணி நேரங்களாக ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்து என்ன புலம்பினேன். ஒரே ஒரு காரியம், அடையாளத்தை காட்டும், அடையாளத்தை காட்டும், அடையாளத்தை காட்டும். என் ஜனங்கள் என்ன சொல்லுகிற ஒவ்வொரு காரியம் என் இருதயத்தை புடமிடுகிறது. அமை ஸ்தோத்திரம், என் ஜனத்திற்கு நான் ஒன்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். இயேசுவால எல்லாம் ஆகும் என்பதை சொல்ல வேண்டும். அமை ஸ்தோத்திரம்,
மனுஷனாலும் மனுஷ யுத்தியினாலும் மனுஷ சிந்தையினாலும் மனுஷ பலத்தினாலும் முடியாதது என் தேவனாலே கூடும் என்பதை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை எனக்கு காட்டுவதற்கு எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்ற ஆண்டவரிடத்துல போராடி ஜெபம் பண்ணினேன். மாலை 4 மணிக்கு அமை ஸ்தோத்திரம் எழும்பினேன். அமை ஸ்தோத்திரம் மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். அந்த நாளுக்கு ரெஸ்ட் எடுக்கல. ஆண்டவருடைய சமூகத்துல போராடி ஜெபம் பண்ணி அமை 4 மணிக்கு ஒரு இடத்திற்கு ஜெபத்திற்காக அமை ஜெபம் பண்ணுவதற்காக ஒரு அலுவலகத்திற்கு கடந்து போனேன். ஜெபம் பண்ணி முடித்து விட்டு அந்த இடத்திற்கு போகும் பொழுது துக்கத்தோடு போனேன். பாஸ்டர் மடத்துல சொன்னேன், இன்னும் எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கல, இன்னொரு அடையாளம் கிடைக்கலையே. அடையாளம் எப்போ கிடைக்கும்? எனக்கு ஆண்டவர் என்ன நிச்சயம் எனக்கு செய்வார் நம்புகிறேன். அமை ஸ்தோத்திரம். ஆனா இரவு நேரம் ஆயிட்டு 5:30 மணி அந்த ஆபீஸை விட்டு வெளியே வருவதற்கு நான் எழும்பும் பொழுது எனக்கு ஒரு போன் கால் வந்தது. அதுல ஒரு அடையாளத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். அல்லேலூயா. இதுவரையும் காணாத ஒரு அடையாளத்தை கர்த்தர் தந்தார். அடுத்த ஆண்டவரிடத்துல போராடி ஜெபம் பண்ணு. அதுக்கு அடுத்து ஆண்டவரே இது எனக்கு போதாதப்பா, இது எனக்கு போதாது, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எனக்கு இன்னொரு பதில் வரணும். பட்சிக்கிற இடத்திலிருந்து பட்சணம் ஆண்டவரே தர வல்லமையில தேவன், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். நேற்று தினத்துல அமிஸ்தோத்து நம்முடைய அன்பு சகோதரர் ஒருவர் மூலமாக எனக்கு ஒரு செய்தி வந்தது. எல்லாம் கிளியர் ஆயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அமே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சொல்லுகிற ஒரு காரியம், அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் அநேக நேரத்தில் கேள்வி எப்படி ஆகும் என்று நம்முடைய கேள்விகள் நமக்கு இருக்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? 38 ஆண்டுகள் ஒருவனும் அவனுக்கு உதவி செய்யவில்லை, ஒருவனும் அவனுக்கு நன்மை செய்ய முடியவில்லை. ஆனால் 38 ஆண்டுகள் அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளவு அங்கலாய்த்திருப்பான், எத்தனை துக்கத்தில் இருந்திருப்பான். ஐயோ என் வாழ்க்கை இந்த வியாதியோடு முடிந்து போகுதே என்று அங்கலாய்க்கப்பட்ட அவனுக்கு அன்றைக்கு என் இயேசு ஒரு அற்புதம் செய்தார். என் அன்பு மகனே, உனக்கு ஒரு மனிதன் உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம், நான் இருக்கிறேன் என்று சொல்லி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன பொழுது எழும்பி நடந்தான், சொஸ்தமானான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 38 ஆண்டுகளுக்கு பதில் கிடைக்காமல் இருந்த ஒருவனுக்கு ஒரே நிமிஷத்தில் பதில் கொடுத்தது உண்மை என்று சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பல நாட்களாக என் பிரச்சனைக்கு ஒரு முடிவை எதிர்பார்த்திருக்கிறேன், என்னுடைய வேதனைக்கு ஒரு முடிவை எதிர்பார்த்திருக்கிறேன், எனக்கு ஒரு தேவைக்கு ஒரு முடிவை எதிர்பார்த்திருக்கிறேன். ஒன்று எனக்கு ஒருவரும் உதவி செய்யவில்லை, என் தகப்பன் செய்யவில்லை, என் தாய் செய்யவில்லை, என் உடன் பிறந்தவர்கள் செய்யவில்லை, என்னை நேசிக்கிறவர்கள் செய்யவில்லை, தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். இந்த பகல் வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், 38 ஆண்டு அல்ல, எத்தனை ஆண்டுகளுக்கும் கிடைக்காத பதிலை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய இயேசு வல்லமையுள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நிமிஷத்தில் அவன் சுகமாகி எழுந்து போனான். டாக்டர்கள் சொல்லலாங்க, மருத்துவர்கள் கைவிடலாங்க, ஆனா பரம வைத்தியர் ஒருவர் உண்டு, அவர் அற்புதம் செய்ய வல்லவர். அவர் தொட்டால் போதும் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். முடியாது, எப்படி ஆகும் என்றதை ஆகும்படி செய்த தேவன். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்தை வாசிக்கும் பொழுது பேதுரு அந்த இடத்துல என்னச்சுன்னா கதரை ஊர்ல அந்த ஆற்று அந்த கடல்ல என்னச்சுன்னா மீன் பிடித்து கொண்டிருக்கிறான். அவன் இரவெல்லாம் பிரயாசப்படுகிறான், முயற்சி எடுக்கிறான், ஒரு பலனும் கிடைக்கவில்லை. காலையில் வருகிறான், ஏமாற்றம் அடைந்தவனாய் வலையை அலசி கொண்டிருக்கிறான். வலையை அலசி கொண்டிருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அங்கே இயேசு வருகிறார். அவருக்கு பின்பாக ஒரு திரள் கூட்டம் வசனத்தை கேட்கும்படி வருகிறார்கள். அப்படி வருகிற நேரத்தில் அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு படகுல போய் உட்கார்ந்து போதகம் பண்ண விரும்பினார். பல படகுகள் இருந்தது, ஆனால் அதில் ஒரு படகை கண்டால் அது சீமானுடைய படகு. அந்த படகில் ஏறின உடனே படகுள்ள அந்த மனிதனை பார்த்து சொன்னான், சற்று தள் என்று சொன்னான். அவன் சற்று தள்ளினான். தள்ளோன்னு இயேசு போதனை பண்ணினான். இவனோ வலை என்னச்சுன்னா அலசி கொண்டே இருக்கிறான், அதை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் இரவெல்லாம் பிரயாசப்பட்டேனே, பலன் கிடைக்கவில்லையே,
எந்த காரியத்தில் எங்கே எனக்கு பலன் கிடைக்காமல் போனது? அமை ஸ்தோத்திரம். அவன் யோசித்துக் கொண்டே இருக்கிறான், என் பிரயாசத்துக்கு பலன் இல்லை, இங்க மீன் கிடைக்க வேண்டிய இடம் மீன் கிடைக்காமல் போய்விட்டது, இன்றைக்கு நல்ல பலன் கிடைக்க வேண்டியது ஏன் கிடைக்கவில்லை? யோசித்துக் கொண்டே இருக்கிறான். நடந்தது என்ன? கொஞ்ச நேரம் ஆனது, ஆண்டவர் போதனை பண்ணி முடித்த பின்பாக அவன் படகுக்குள்ள ஏறி ஆழத்துல கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வளைய போடுன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆழத்துல நினைச்சுன கொண்டு போ, படகு நினைச்சுன வளைய போடு. எதுக்கு போடு? மீன் பிடிக்க போடுன்னு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிங்க, நம்ம பிரயாசப்பட்டோம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இதே படகுல இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஆனா ஒன்றாகப்படலை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனைய கூட்ட மாட்டோம். பிரயாசப்படணும். என்ன படணும்? பிரயாசப்படணும். நல்ல பிரயாசம். ஆண்டவர் சொல்லிருக்க, பிரயாசப்படுகிறவன் முந்தி பலன் அடைவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடும். நீ பிரயாசப்படாம கர்த்தர் கொடுப்பான்னு சொல்லியிருக்க கூடாது. பிரயாசப்படணும். ஸ்தோத்திரம். பிரயாசப்படுகிறவர்களுக்கு பலன் உண்டு. ஆனால் நீங்கள் படுகிற பிரயாசத்தில் ஒரு நாள் குறைவு வரும். உங்கள் ஞானத்தினாலும் உங்கள் திறமையினாலும் செய்யப்படுகிற ஒன்றுக்கு ஒரு நாள் குறைவு வரும். ஆனால் அவன் என்ன வாழ்க்கையில குறைவு வருவதற்கு காரணம் என்ன? அந்த இடத்துல என்ன முன்பு இயேசு இல்லாமல் படகுல அவன் வலைய போட்டான். இப்ப அந்த படகுல அவன் கூட இயேசு இருக்கிறான். ஒரு அலையில சொல்லுங்களேன், இயேசு ஒரு படகுல வந்துட்டா, ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டா, உங்க கூட வந்துட்டா, நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீங்க. நிறைவு வந்துரும். எத்தனை ஆமதிக்கிறீங்க? எத்தனை ஆமதிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். பிரயாசப்படணும், ஆனா நிறைவை கொடுப்பது இயேசு மட்டும்தான். நிறைவை கொடுப்பது இயேசு மட்டும்தான். முடியாதது, உங்கள் ஞானத்தில் ஒரு நாள் காரியத்தை முடியாமல் போகும், உங்கள் பலத்தினால் ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் போகும். ஸ்தோத்திரம். உங்கள் யுத்தியினால் ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் போகும். ஆனால் தேவன் இருந்தால் உங்கள் ஞானத்திற்கும் உங்கள் யுத்திக்கும் உங்கள் திறமைக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை இயேசு செய்வார். அதனாலதான் வேதம் சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதனால கர்த்தரை தேடிட்டு சும்மா இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தருவார்னு வேலை செய்யாம இருந்தா வருமா? வராது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுப்பார், வழி திறப்பார். நம்ம தான் தேடணும், நம்ம தான் செய்யணும், நம்ம தான் பிரயாசப்படணும். தோத்திரம். அப்பதான் ஆண்டவர் நமக்கு அந்த கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். அதுக்கு இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க. ஸ்தோத்திரம். மனுஷனால் செய்யப்பட்ட அந்த திராட்சை ரசம் என்னப்பட்டது? மனுஷன் ஏற்படுத்தப்படுகிற ஒன்றில் குறை ஒரு நாள் வரும். ஆனா அதுல கர்த்தருடைய கிரியை ஒன்று இருந்தால் நிறைவு ஒன்று வரும். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க திறமையில ஓடாதீங்க, உங்க ஞானத்துல ஓடாதீங்க. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு முடியும், எல்லாம் என்னால் ஆகும், ஓடாதீங்க. உங்க ஓட்டத்துக்கு ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஆனா தேவன் உங்க கூட வந்தா, நீங்க ஓட முடியலன்னு சொன்னாலும், நடக்க முடியலன்னு சொன்னாலும், செய்ய முடியலன்னு சொன்னாலும், அவர் விசேஷித்த கிருபையும் பலனையும் தந்து நடத்த வல்லமையுள்ள ஆண்டவர். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் சொல்லுகிற, ஆண்டவரே என்னுடைய ஞானத்தின்படி என் யுக்தியின்படி என்னுடைய பிரயாசப்பட்ட இரவெல்லாம் ஆனா ஒன்றும் அகப்படல, ஆனா உங்க வார்த்தையின்படி நான் வளைய போடுகிறப்பா. அதான் ஆண்டோடைய வசனம் சொல்லு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு உன் மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. அவருடைய வசனம் நமக்கு காலுக்கு தீபமும் பாதைக்கு. ஆமென். நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவது கர்த்தருடைய வசனம். அதனாலதான் வசனத்தை வாசிக்காம, ஜெபம் பண்ணாம, அவருடைய ஒத்தாசையை அவன் கேட்காம போகாதீங்க. ஒரு நாள் திடீர்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆகும். ஸ்டாப். எல்லாம் ஸ்தம்பிச்சிடும், ஒன்னும் தெரியாம போயிடும்.
அவரோடு கூட போவோம். அல்ல சொல்லுங்க. ஒரு பழைய பாட்டே ஒன்று இருக்கு, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. நடக்க சொல்லி கேட்க, நான் நடப்பேன் ஆண்டவரே, நீ போப்பா, எங்கேயா போய் சிக்கிக்கிடுவேன், எங்க மாட்டிக்கிடுவேன். நம்ம அவருடைய கிருபையில தான் போனோம், அவருடைய தயவுல தான் போனோம். அப்படி போனா தோல்வியை கண்ட இடத்துல ஜெயத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. எதுவுமே இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஞானமா இருக்கட்டும், அமிஸ்தோத்திரா, ஞானத்தின் சொருவியாகிய அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. அது அற்பமா இருந்தா போதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பானையும் அதுக்குள்ள இருக்கிற தீவட்டியை வச்சு அமிஸ்தோத்திர ஆண்டவர் என்னச்சுன்னா பெரிய பராக்கிரமசாலிகளை ஆண்டவர் ஒண்ணுலாம் ஆக்கிட்டார். அல்லேலூயா. ஒரு கூழாங்கல்ல வச்சு அமிஸ்தோத்திர ஒரு கோழியாத்த ஒரே அடியில் அடிச்சு கீழே விழுத்துட்டார். அல்லேலூயா. அமிஸ்தோத்திர கையில பட்டயமே இல்லை, ஆனா அவன் பட்டயத்தை பிடிங்க அவனையே கொல்ல ஆண்டவர் உதவி செஞ்சா. அமிஸ்தோத்திர வெறும் கோழு தான், அதை வச்சு கண்மலையில் என்னச்சுன்னா தண்ணீரை புறப்பட பண்ணினா, அதை நீட்டினா செங்கடல் பிளந்தது. அதுதான் தேவ மகிமை, அதுதான் தேவ வல்லமை, அதுதான் தேவ அபிஷேகம். எப்படி ஆகும் இது கேட்கிறாவா? எனக்கு எப்படி ஆகும்? அப்ப அவன் சொன்ன ஒரு வார்த்தை எப்படி தெரியுமா? எப்படி ஆகும்னு கேட்டதுக்கு சொன்ன, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமேரியா, உலகம் முழுவதும் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீர்கள். ஆமே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார். அந்த பலன் தான் நமக்கு வேணும் இன்னைக்கு சபைக்கு. அல்லேலூயா. அந்த வல்லமை முடியாததை முடியும்படி ஆக்கும். அல்லேலூயா. அமிஸ்தோத்திரம். நம்மள பெரிய திறமைசாலிகள் அல்ல, அந்த பலன் இருந்தால் போதுங்க, அந்த வல்லமை வந்து இறங்கினா போதுங்க, தேவனால எல்லாம் கூடும் கூட. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன நடந்தது? போட்டான் வலை கிளிய, படகு நிரம்ப திரளான மிகுதியான மீன்களை பிடித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்த்து, நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு காரியம், மார்க் 16:3 பாருங்க. மார்க் 16:3 மகதலேனா மரியாளும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும் சாலோமும் என்னச்சுன்னா 3 சகோதரிமார்கள் இயேசுடைய கல்லறைக்கு என்னச்சுன்னா தூபவர்க்கம் இடும்படி போறாங்க. ஆனா அவங்க எவ்வளவு விசுவாசத்தோடு போறாங்க பாருங்க. அவங்க என்னச்சுன்னா அந்த சரீரத்திற்கு என்னச்சா தூபவர்க்கம் இடும்படி போறாங்க. ஆனா அந்த சரீரம் வைக்கப்பட்டிருக்கிற அந்த என்னச்சுன்னா அந்த கல்லறை ஒரு பெரிய கல்லால் என்னச்சது மூடப்பட்டிருந்தது. இப்ப அவங்க போகும்பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி, சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம புரட்ட முடியல, அமிஸ்தோத்திரம் கடக்க முடியல, அமிஸ்தோத்திரம் அதுல இருந்து நகட்ட முடியல, பிரச்சனையை தப்பிக்க முடியல, அந்த நெருக்கத்துக்குள்ள வெளியே வர முடியல, கடன் பிரச்சனை வர முடியல, வியாதியிலிருந்து வெளியே வர முடியல, நெருக்கத்திலிருந்து வர முடியல, சத்துருடைய கையிலிருந்து வெளியில வர முடியல, சிறையிருப்பிலிருந்து வெளியே வர முடியல. இந்த கல்லை நமக்காக புரட்டி தள்ளுகிறவன் நம்மால முடியாதுங்க. அவளுக்கு நல்லாவே தெரியும், இந்த கல்லை நம்ம 3 பேரும் சேர்ந்து புரட்ட முடியும். அவளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த கல் எப்படிப்பட்டதா 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 4ஆம் வசனத்துல அந்த கல் எப்படிப்பட்ட கல்லா? அமிஸ்தோத்திரம். அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. உங்க பிரச்சனை பெருசு இல்ல, உங்க நெருக்கம் பெருசு இல்ல, உங்க போராட்டம் பெருசு இல்ல, நீங்க சந்திக்கிற மனிதர்கள் பெரியவர்கள் அல்ல, உங்களுடைய நெருக்கங்கள் பெரியதல்ல. அந்த நெருக்கத்தை நீங்க சந்திக்க முடியாதுதான், நீங்க அவங்க ஃபேஸ் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா ஒன்று நினைச்சுக்கோங்க, அந்த கல்லை யார் நமக்காக தள்ளுவார் என்று சொன்னா எவனும் தள்ள முடியாது. ஆனா ஒருவர் தள்ளுவார். நீங்க பார்க்கும் பொழுது அவசரம் பாருங்க, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அல்லேலூயா.
ஆமென் ஸ்தோத்திரம். முடியாத பிரச்சனையை முடியும்படி ஆக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். தள்ள முடியாத காரியத்தை தள்ளி போடுகிற நம்முடைய ஆண்டவர். எந்த காரியத்தை ஆமென் ஸ்தோத்திரம் என்னால் முடியாது என்று நீங்கள் சொன்னீர்களோ அதை நீங்கள் ஏறிட்டு பார்க்கும் பொழுது, இயேசு என்கிற நாமத்தில் பார்க்கும் பொழுது, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பார்க்கும் பொழுது, அந்த அபிஷேகத்தில் பார்க்கும் பொழுது, ஏறிட்டு பார்க்கும் பொழுது கல்லை தள்ளி போட்ட ஒருவர் ஆமென் அதற்கு மேலாக அமர்ந்திருந்தார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொன்ன பிரச்சனை மாறாதுன்னு, யார் சொன்ன அது நடக்காதுன்னு, யார் சொன்ன இது கிடைக்காதுன்னு, யார் சொன்ன இது ஆகாதுன்னு, யார் சொன்ன இதை ஆமென் ஸ்தோத்திரம் அதுக்கு அது ஏறிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு யார் சொன்னா? ஒன்று சொல்லுகிறேன், எதற்கு முற்றுப்புள்ளி வைத்தீர்களோ அதற்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இதுவரையும் கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காண்பதே இல்லை. இதுவரை நீங்கள் பார்த்த செங்கடல் தானாக பிளந்திருப்பதை, வாசல் வழி திறக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் அதைத்தான் சபை மக்களாகிய நமக்கு செய்ய போகிறார். ஆமதிக்கிறவங்க முடிஞ்சவங்க கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல 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 கர்த்தருக்கு மகிமை, நல்ல மகிமை மகிமை. ஆமே, அந்த சிறையிருப்ப கர்த்தர் மாற்றுகிறார். அந்த பெருங்கல் தகர்க்கப்படுகிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் வாசல் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்டது 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 அடைக்கப்பட்டது. நடக்காது என்று சொன்னதை நடக்க பண்ணுகிறார், நடக்க பண்ணுகிறார். அந்த வல்லமை வெளிப்படுகிறது, வல்லமை வெளிப்படுகிறது, வல்லமை வெளிப்படுகிறது, அந்த வல்லமை வெளிப்படுகிறது. ஆகாது என்று சொன்ன காரியத்தை மகனே மகளே ஆகும்படி கர்த்தர் மாற பண்ணுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். யார் தள்ளுவா கல்ல? யார் புரட்டி போடுவா? ஏறிட்டு பாருங்க, அந்த கல் புரட்டப்பட்டு விட்டது. இன்னைக்கு இதுவரை பார்த்தீங்களா பிரச்சனை? இனி அந்த பிரச்சனையை பார்க்க மாட்டேங்க. அந்த பிரச்சனையில கல் மாறிட்டு. அல்லேலூயா. இதுவரையும் பலவான பார்த்தீங்களே, இன்னும் பார்க்க மாட்டேங்க. அந்த பலவான் மாறி போயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் கைக்கு நீ தப்புவாயோ என்று கேட்டான். ஆண்டவர் என்ன சொன்ன? ஒரே நாள் இரவுல 1,85,000 பராக்கிரமசாலி போட்டு தள்ளிட்டாரு. எவ்வளவு வேற? எவ்வளவு? நீ எங்கட நின்று ஆடுத? யாருக்கு முன்னால் நின்று ஆடுத? எந்த என் பிள்ளைகளுக்கு முன்னால் நின்று ஆடுத? ஒரு நாள் இரவுலையே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினாராம். ஒரு தூதன் வந்தானா? எவ்வளவு பேரு? நீங்க ஏன் எப்படி இருக்கிறீங்க? நமக்காகத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1,85,000 காளி. இப்ப அவன் எப்படி போனானா? செத்த முகமா தான் வீட்டுக்கு திரும்பி போறான். போன பொழுது அவன் பிள்ளைகளை அவன் கோயிலுக்குள்ள போய், சாமி உன்னை நம்பிதானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுதான். பிள்ளைங்க கோயிலுக்குள்ள வச்சு கொண்டுட்டான். சொந்த பிள்ளைகளை எங்க வச்சு கொண்டுட்டான்? கோயிலுக்குள்ள வச்சு போட்டு தள்ளிட்டான். யார் உங்களை பார்த்து சீண்டுனா? நீங்க யாரு தெரியுமா? உங்க மேல என்ன இருக்குன்னு தெரியுமா? உங்க கூட யார் இருக்கான்னு தெரியுமா? உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க. அல்லேலூயா. யார் நினைச்சீங்க? நீங்க பார்க்க, அதாவது கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்காது. நம்ம என்ன ஸ்தோத்திரம், யார் நம்ம கூட இருக்க? நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிற யாரு? பெரியவர். அவர் பெரிய காரியம் செய்வார். ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுக்கு வந்த எல்லா சந்தேகத்துக்கு ஒரே வழி இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். அவர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ சொல்லிட்டே போலாம். நேரம் முடிஞ்சிட்டு. ஏன்னா நற்கன் ஆராதனை இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரே ஒரு காரியம் அவள் சொல்லுகிறாள், எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? அதுக்கு தூதன் சொன்ன ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் என்ன செய்வார்? நேரிடுவார். நீ கர்ப்பம் தரிப்பாய். ஆமென் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஆமென். உனக்கு விரோதமா எவ்வளவு எழும்பி வந்தாலும் ஆவியானவர் நுகத்தை முறிக்கிற ஆவியானவர்.
சத்துரு வெள்ளம் போல வருவான், ஆவியானவர் என்ன செய்வாரா? கொடியேற்றுவார். இந்த அபிஷேகம் இன்னைக்கு இறங்கி வருகிறது. அந்த அபிஷேகத்தோடு கூட நீங்க போங்க, அந்த வல்லமையோடு நீங்க போங்க. ஆமே ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆமே ஸ்தோத்திரம் வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பால்களை முறிப்பார், மறைவிடத்திருக்கிற பொக்கிஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமே, இதுவரையும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், சந்திக்க முடியாதபடி உங்களுக்கு எதிர்த்து நின்ற காரியங்களை அது தள்ளி கீழே போடப்பட்டு இருப்பதை காண கர்த்தர் கிருபையை தருவார். அல்லேலூயா, ஆமே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கல, எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம், நல்ல எல்லாம் நல்ல வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்து, 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 உயர்த்து. ஆமே ஸ்தோத்திரம். உங்கள் சத்தம் எழுமணும், உங்க சத்தம் எழுமணும், தேவ பிள்ளைகளுடைய சத்தம் எழுமணும். உங்க கூக்குரல் கர்த்தருக்கு நேராக. அன்றைக்கு ஆமே ஸ்தோத்திரம் என் கைக்கு தப்புவாயோ என்று சொன்ன அவன் ஆமே செத்த முகமாய் திரும்பி போவதற்கு காரணம் ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்கள், அபயமிட்டார்கள். உங்கள் சத்தம் எழும்பட்டும். தேவனை நோக்கி அபயமிடுங்க, தேவனை நோக்கி அபயமிடுங்க. ஆமே, சத்துருவை நோக்கி பார்த்த நாட்கள் முடிந்து போனது, சத்துருவை சந்தித்த நாட்கள் முடிந்து போனது. அவனை தேடி நீங்கள் காணாதிருப்பீர்கள், தேடியும் காணாதிருப்பீர்கள். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி, 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 நன்றி. உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரிய, சொல்லுங்க எல்லாரும், எனக்குள், நமக்குள்ள இருக்கிறவன் ஆமென், இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாருள் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாருள் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, அவர் வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற, எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா நல்ல கைதட்டி ஆமே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர், நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய செய்திடுவார். சொல்லுங்க ஆமே, நீங்க அறியாதது எட்டாதது பெரிய காரியம் செய்வார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நல்ல கரங்களை தட்டி நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். பயப்படாத மகனே, எப்படி நடக்கும் என்று கேட்காத, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்று காண்கிற எகிப்தினை காண்பது இல்லை. இதுவரையும் தோல்வியை சந்தித்த இடத்துல வெற்றியை சந்திக்க தேவனாலே கூடும். எல்லாம் மாறி போனதை கர்த்தர் மறுபடியும் துணிவிட பண்ண தேவனால் முடியும். விடிய கால வெளுப்பை போல சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நன்றி ஆண்டவரே, உம்முடைய வல்லமையில கரத்திற்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஜனத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடுவார், பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடுவார். ஆண்டவரே, எங்க கூட இருக்கும்படி நீர் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், எங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், எங்களை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவி, எனக்கு தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர்,
சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது எங்களுக்காய் கொடியேற்றுகிற ஆவியானவர், நுகங்களை முறிக்கிற ஆவியானவர், அன்று விடுதலை தருகிற ஆவியானவர் எங்க கூட இருக்கிறீங்க. அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நடத்தும். உம்மால எல்லாம் கூடும் அப்பா. உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருக்கு பரிசுத்தமாய் சாட்சியாய் இந்த பந்திக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எல்லாம் எழும்பி நிற்கலாம். மற்றவர்கள் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆமென். நாம் சுருக்கமாக கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்ம போகலாம். ஆண்டவருடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த பல ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். சடங்காச்சாரமாய் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அன்று சொன்னா, இதில் பங்கில்லாதவனுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை. நமக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அவர் போய் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண அப்படின்னு அவர் இருக்கிடத்துல நாமும் இருக்கும்படி அவர் மறுபடியும் வந்து நம்மை அவரிடத்தில் சேர்த்து கொள்ளுவார் என்று சொன்னார். அந்த மகிமையின் சாயலை நாம் காண இப்பொழுது நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வரும் பொழுது அவருக்கு ஒத்த சாயல் நாம் அடைந்து அவரோடு கூட அவரை சந்திப்போம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அந்த சாயலை அடைவதற்கு இந்த பந்தி நமக்கு ஒரு ஸ்தோத்திரம் அதற்கு உதாரணமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னா, இதில் புசிக்கிறவன், இதில் பானம் பண்ணுகிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று கர்த்தர் சொன்னார். அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணினா ஆக்கினை தீர்ப்புக்கு தப்போ, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால் சிலர் மரித்திருக்கிறாங்க, பலவீனப்பட்டிருக்கிறாங்க, வியாதிப்பட்டிருக்கிறாங்க. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எதுவா இருந்தாலும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தப்பா, என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே, எல்லாம் அப்படி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஒரு விச கூட ஆண்டவரே, நான் தகுதியாக இருந்தாலும் நீர் உமக்கு ஏற்ற தகுதி உள்ள ஒரு பாத்திரமா, என்னை தகுதிப்படுத்துகிறவன் நீங்கள் தானப்பா, சுத்தப்படுத்த நீங்கள் தானப்பா. எனக்குள்ள இருக்கிற என் சிந்தை, என் மனது, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், என் உச்சாந்தலைந்து உள்ளாங்கால் வரையும் ஆண்டவரே என் உள்ளமெல்லாம் உமக்கு உகந்ததா இருக்க, ஆண்டவரே கரையில்லாமல் இருக்க, பிழையற்றது இருக்க, இடர்லற்று இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னை ஒரு விசை கூட உங்க ரத்தத்தினால கழுகி எங்களை சுத்தமாக்கும் ஆண்டவரே, சுத்தமாக்கும். ஆமே. நமக்காக பிக்கப்பட்ட கிறிஸ்துனுடைய சரீரத்துக்கு அப்பத்துக்கு எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நமக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துனுடைய ரசத்துக்கு எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அப்பம் ரசம் பரிமாறப்படும். எல்லாம் ஆயத்தத்தோடு வாங்கின பின்பு உட்கார்ந்தோ, முழங்கால் படியிட்டோ, ஜெபம் பண்ணுங்கள். ஏகோபித்து புசிக்கலாம், ஏகோபித்து புசிப்போம். ஏகோபித்து பானம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இதை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் முன்பாய் வர அன்போடு கூட கேட்கிறேன்.